ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பீட்ரூட் காயின் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்கி வந்ததும் இப்போது மசாலாக்களை சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலைகளையும் புதினாவையும் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பராத்தா செய்ய ரெடி பண்ணலாம். சப்பாத்தி மாவு நான் பீட்ரூட் போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக நம்ம 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு தடவை உருட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸை கையில் எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அழகாக ஒரு காயின் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண எல்லா காயின் பரோட்டாவையும் இதில் 1 by 1 போட்டு எல்லாம் 2 பக்கமும் மெதுவாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் காயின் பரோட்டா ரெடி. இதை மயனஸ் சாஸ் 2லையும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.